ஆட்சிகள் மாறினாலும் அதனுடைய எச்சங்கள் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட்சிகள் மாறினாலும் திமுக கட்சியின் ஆட்சி மாறினாலும் திமுகவின் எச்சங்கள் இன்னும் அதனுடைய பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்க அலுவலகம் வந்து இன்னைக்கு ஒரு மதுக்கூடமாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்கன்னா அரியலூர் மாவட்டம், அரியலூர் ரயில் நிலையத்தை அருகே தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் கீழே இயங்கும் தச்சு தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். இந்த அலுவலகம் வந்து பகலில் வந்து அலுவலகமாக செயல்படும், நேரத்துலேயே ஆனால் அது வந்து மதுக்கூடமாக மாறிடும். யாரெல்லாம் அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க, அந்த மதுக்கூடமாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட நிதி மோசடி வழக்கில் இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஊழியர் ஒருத்தர், திமுக சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட நண்பர்களெல்லாம் சேர்த்து கொண்டு 3 பேர் சேர்ந்து அலுவலக மேதையிலே உட்காந்து அந்த மது அருந்துவதற்குண்டான வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் மிக பிரபலமாக வந்திருக்கு. இந்த செய்தி தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்துக்கு ஒரு முக்கியமான பெரிய விஷயம், இந்த அலுவலகம் வந்து எம்ஜிஆர் அவர்களால் திறக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அலுவலகம், தத்தி தொழிலாளருக்காக ஏற்பட்ட ஒரு அலுவலகம். இப்படிப்பட்ட இந்த அலுவலகத்தை வந்து இவங்க ஒரு மதுக்கூடமாக மாற்றிருக்காங்களே, இந்த செய்தியை எடுப்பாங்க. கடந்த 5 வருடங்களாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மதுபோதையில தான் இந்த தமிழகமே தள்ளாடி கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது 5 வருடங்களாக நடந்தது வந்து இப்போ உடனே அந்த காட்சிகள் மாறுமா அப்படின்னு கேட்டா அது மாறுற மாதிரியாக இல்லை, இன்னும் தமிழகம் மீளவில்லைன்னு தான் சொல்லணும். புதிய ஆட்சியாளர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். இன்னும் இந்த காட்சிகள் என்னவோ மாறவில்லை, அப்படியே தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து இந்த திராவிட சித்தாந்தம் என்பது இன்னைக்கு தமிழகத்தையே செல்லரித்து விட்ட நிலைதான் இன்னைக்கு இருக்கிறது. அது எந்த துறையாக இருந்தாலும் இனி அப்படித்தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களில் தொடங்கி பெரிய பெரிய இதில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகள் வரை இந்த நிலை என்பது இன்னைக்கு வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வந்து தெளிவாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு உடனே வந்து இந்த ஒரு நிலை மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இது தொடர்பான அதிகாரிகள், இதற்கான வேலை பணியில் அமர்த்தப்பட்ட ஆட்கள் இவர்கள் தான் இன்னும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே இன்னும் வரைக்கும் இந்த நிறைய வரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய ஒரு இதில் தான் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாம் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள்னால ஒரு பொது ஒழுக்கக்கேடு என்பது எல்லா இடங்களிலுமே, அதாவது ஒரு நேரத்துக்கு வந்து அலுவலகத்துக்கு வராததாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைலை வந்து நீங்கள் அடுத்த பக்கத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுனா அதுக்கு ஊழல், அதற்கு வந்து லஞ்சம் கேட்பதாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி மது போதையிலேயே அலுவலகத்துக்கு வருவது, பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர் மது போதையில் வருவது, மாணவர்கள் வந்து இது பள்ளிக்கூடத்திலேயே உட்காந்து மது அருந்துவது, இது போன்றது அந்த 5 வருடங்கள் முழுக்காமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுதான் இன்னைக்கு வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு இப்ப இதையெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இவங்க வந்து ஒரு அதை வந்து இப்ப தடுத்து கொண்டிருக்கிறது இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வந்து இதை எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த இருக்கிறது மொத்தமே எல்லாம் திராவிட குப்பைகளாகத்தான் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த திராவிட சித்தாந்தமும் இந்த திராவிடத்துக்கு சார்ந்த இந்த நபர்களும் இங்கிருந்து இது வெளியேற்றாத வரை, இதிலிருந்து இது மீளாத வரை எந்த ஒரு புதிய அரசாங்கம் வந்தாலும் இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா இது வந்து ஒரு கேள்விக்குதான். எப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய இதர்கள் மத்தியில வந்து ஒரு தேசியத்துவம், சமுதாயத்தின் மேல ஒரு அக்கறை, சுயநலத்தின் மேல இருக்கிறதெல்லாம் நீங்கி கடமை என்ற கூடிய ஒரு விஷயம், இந்த பணியா, இந்த துறை, அந்த துறையின் மேல அவங்களுக்குள்ள ஒரு கடமை, இதெல்லாம் இந்த மக்கள் மனதில் வந்து என்னைக்கு நம்ம இதையெல்லாம் கொண்டு வர முடிகிறதோ அப்பொழுதுதான் இந்த தமிழகத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் என்பதை நம்ம ஏற்படுத்த முடியுமே தவிர இவர்களுடைய இந்த ரியாக்டிவ் பாலிடிக்ஸ் இதை எதிர்த்து போராடுறது, உடனே அவங்க ஒரு போராட்டம் நடத்துது பாருங்களேன், முதல்வரே நான் அடிச்சு உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு எலும்பை முறித்து விடுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு எம்எல்ஏ பேசக்கூடிய ஒரு செய்திகளை நம்ம பார்க்குறோம். கைதுன்னு சொல்லி வந்தோடனே மயக்கம் வருதுன்னு சொல்லி அவங்களுடைய பழைய டெக்னிக் பார்க்குறோம். ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை நம்ம பார்க்குறோம். அதனால இந்த மாதிரியான மனநிலைகள் மக்கள் மனதிலிருந்து மாறாதவரை எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதை தான் இதை காட்டுகிறதாக நான் பார்க்கிறேன்.